அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, பிற மத சகோதரர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் எல்லா நேரத்திலையும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த நேரத்திலே மறுமையை நோக்கி நமது பயணம் என்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். முதலிலே பிற மத சகோதரர்களெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலே மறுமை என்றால் என்ன என்பதனையும், அதை தொடர்ந்து இந்த தலைப்பு இங்கு தரப்படுவதற்குண்டான காரணங்கள் என்ன என்பதனையும், இதனால் நாம் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்பதனையும் என்னுடைய உரையில் சுட்டிக்காட்டலாம் என எண்ணுகிறேன். இஸ்லாமியர்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கை, ஒரு மனிதர் இறந்துவிட்டால் இறந்ததற்கு பின்னால் இன்னொரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு என்பது நிரந்தரமானது, நீடித்தது, அழிவு இல்லாதது. இந்த வாழ்க்கைக்குத்தான் மறுமை வாழ்வு என்று இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலையும் திருக்குர்ஆனுடைய போதனையின் அடிப்படையிலையும் இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள். இந்த மறுமை என்பது மிக உன்னதமான, நம்முடைய வாழ்க்கையை வளமாக ஆக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. எந்த அடிப்படையில் என்று புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களையும் சில செய்திகளையும் நாம் சொல்லலாம் என எண்ணுகிறேன். இந்த உலகம் என்பது எண்ணற்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள் மலிந்து இருக்கக்கூடிய காட்சிகளை இங்கு நாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். அநியாயங்கள் இல்லாத ஒரு இடத்தை இந்த உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? நான் ஒரு ஊருக்கு செல்கிறேன். அந்த ஊரில் ஒரு திருட்டு இல்லை, ஒரு கொலை இல்லை, ஒரு கற்பழிப்பு இல்லை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏமாற்றுகின்ற நிலைப்பாடுகள் இல்லை, எல்லாம் நிம்மதியா இருக்குது அப்படின்னு ஒரு ஊரை இந்த உலகத்தில் சொல்ல முடியுமா? அந்த ஊரை தாண்ட நான் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அநியாயமே இல்லாத ஒரு ஊரு, அக்கிரமே இல்லாத ஒரு ஊரு, மனித உயிருக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு ஊரு, இப்படி ஒரு ஊர் உண்டா? அப்படி இருந்தா சொல்லு, நான் குடும்பத்தோடு அங்க போய் செட்டில் ஆயிடுறேன். எல்லாரும் அதைத்தான் இன்னைக்கு விரும்புகிறோம். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாத எல்லா சகோதரர்களும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இது போன்ற ஒரு ஊரு, இது போன்ற ஒரு நாடு, இது போன்ற ஒரு பூமி எங்கே இருக்கிறது? தேடுகிறோம் தேடுகிறோம் தேடிக்கிட்டே இருக்கிறோம், அந்த ஊர் இல்லை. அவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் மலிந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம். அதுக்காக வேண்டி நம்ம வாழ்கின்ற இந்த ஊரை, நம்ம வாழ்கின்ற அந்த பகுதியை விட்டுட்டு ஓட முடியுமா? ஒரே பதில் தான். என்ன பதில்? இங்க திருட்டு நடக்குதுன்னா அங்கேயும் திருட்டு நடக்குது, இங்க கொள்ளை நடக்குதுன்னா அங்கேயும் கொள்ளை நடக்குது, இங்க கற்பழிப்புனா அங்கேயும் கற்பழிப்பு, இங்க ஒருத்தன் ஏமாத்துறானா அங்கேயும் ஏமாத்துறான். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் போது இந்த ஊரை விட்டுட்டு நான் ஏன் போகணும்? அதற்கு அங்க போய் அடி வாங்குறதை விட சொந்த ஊர்லயே அடி வாங்கிட்டு போறேன்டா, சொந்த ஊர்லயே திருட்டு கொடுத்துட்டு போறேன், சொந்த ஊர்லயே ஏமாற்றப்பட்டுட்டு போறேன் என்ற நிலையில் தான் எல்லாருமே அவங்க ஊரை தக்க வச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும். ஒரு நல்ல ஊர் இல்லையே, நல்ல மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி இல்லையே,
அரசியல்வாதி வேண்டுமானால் வேற வார்த்தையில சொல்லலாம். எங்க ஆட்சி வந்தால் அப்படியே திருட்டு ஒளிஞ்சிரும், எங்க ஆட்சி வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும், எங்க ஆட்சி வந்தால் எல்லா தீமைகளும் ஒளிஞ்சிரும், எல்லா அரசியல்வாதியும் சொல்லுவான். ஒட்டுமொத்த தீமைக்கு அவன் தான் தலைவன். அத்தனை பேரும் சொல்லிட்டு எல்லா அக்கிரமமான காரியத்தையும் அவன் தான் செய்வான். இதுதான் உலகம். அப்ப இத மாதிரி தீமைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறோம், எல்லாரும் பயணிக்கிறோம். இதுக்கு என்ன தீர்வு? என் காசை ஒருத்தன் திருடிட்டான், என் பணத்தை ஒருத்தன் திருடிட்டான், என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான், போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் நீதி இல்லை, கோர்ட்டுக்கு போனாலும் நீதி இல்லை. ஒரு நீதி எங்கே கிடைக்கும் என்று நாம ஓடுகிறோமோ அங்கேயே நீதி பிறழ்கின்ற, நீதிக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு காட்சி. இதுதான உலகம். என்ன செய்யறது? சில பேர் என்ன செய்யறான், இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு வேற வழியே இல்லடா, நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாதடா, இருக்கிறதே இருக்கு, விஷப்பாட்டில் குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு தற்கொலை பண்றான். தூக்கு கயிறை மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்றான். இதுதான் நடக்குது. அநியாயம், அக்கிரமம், அழிச்சாட்டியங்கள், போராம, போட்டி, இதுதான் இந்த உலகமே நிறைஞ்சிருக்குது. என்னால வாழ முடியல. போட்டிகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போராமையும் அநியாயங்களும் குமிஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்டில் என்னால வாழ முடியல, திருடனோடு என்னால பயணிக்க முடியல, வேற வழியே இல்லை. என்ன செய்யறது? சாவோம், செத்து தொலைவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தற்கொலை பண்றான். இது தீர்வு ஆயிருமா? ஒரு மனுஷன் செத்த உடனே இந்த நாட்டில் திருட்டு ஒளிஞ்சிருமா? ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருந்து போன உடனே கற்பழிப்பு, அநியாயங்கள், அக்கிரமங்கள் அத்தனையும் போயிருமா? ஒரு காலத்திலையும் போவாது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? அநியாயம் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது, நீதித்துறையில இருந்து அரசியல் துறையில் வரையும் எல்லா இடத்திலும் லஞ்சம், லாவணியம் அப்படியே குமிஞ்சு கிடக்கிறது. அது இல்லைன்னா என்னால வாழவே முடியாது என்ற அளவுக்கு இருக்கிறது. தடுக்க முடியும்னா ஏதோ மேடை ஓட்டு பேசலாம், அதுலயும் கொஞ்சம் கூடுதலா பேசிட்டீங்கன்னு வைங்களேன், நாளைக்கே நம்ம வீட்டுக்கு போலீஸ்காரன் வந்துருவான். அப்படித்தானே இருக்குது. ஆளுங்கட்சிக்காரன் கோர்ட் அவமதிப்புனாலும் அவனை போலீஸ்காரன் ஒன்றும் செய்ய மாட்டான். ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு போலீஸ்காரனை திட்டான்னு வைங்களேன், நாளைக்கே நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்துருவான். என்ன எப்படி திட்டா போச்சு? ஏன்னா ஒருத்தன் கோர்ட்டை திட்டுதான், நீதிபதியை சரமாரியா திட்டுதான், அது எங்க ஆளு, அது நாங்க பாதுகாத்து வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி நீ எங்க ஆளு இல்ல, நீ யாரை திட்டினாலும், ஓட்டுல போற ஒரு மனுஷனை திட்டினாலும் உன் மேல சட்டம் பாயும். அதுக்கு தான் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு வச்சிருக்கிறான். இவ்வளவு அநியாயம் நடக்குதா? இதுக்கு என்ன செய்யறது? என்ன தீர்வு? எல்லாரும் முழிக்கிறோமே, அட இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறோமே. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா? தற்கொலை செய்வது அல்ல, நொந்து போறது அல்ல, ஏதாவது நடந்துருமே அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்வது அல்ல. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு, மறுமையில உனக்கு தீர்வு கிடைக்கும்டா. ஒருத்தன் கடையை அடிச்சு நொடுக்குனானா அதை உன்னால எதிர்த்து கேட்க முடியலையா? மறுமையில தீர்வு இருக்கிறது. உன்னுடைய தாய்க்காக நீ மருந்து வாங்குறதுக்காக வேண்டி சேமிச்சு வச்ச அந்த காசை ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடுறான், துரத்த முடியல, அடிச்சுட்டு ஓடிட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியாம நிர்கதியாக நர்ரோட்ல உட்கார்ந்து அழுகிற உன்னுடைய வேதனைக்கு மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் தீர்வு சொல்கிறது, மறுமையை நம்பிப்பார். எவன் உன்னுடைய பணத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வைத்தாயோ அந்த பணத்தை ஒரு செகண்ட் அடிச்சுட்டு போனானே, இந்த உலகத்தில் தப்பிடலாம். உன் கண்ணுல மண்ணை போட்டுட்டு ஓடிடலாம். கோர்ட்ல, கேஸ்ல, எந்த வழக்கிலையும் அவன் சிக்காம வெளியில வந்து சுதந்திரமாக நடக்கலாம். ஆனா இன்னொரு வாழ்க்கை இருக்குதே, மறுமைன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதே, அந்த வாழ்க்கையில அவன் வரட்டும், தப்ப முடியுமா? இதுதான் அற்புதமான தீர்வு. என் சொத்து போயிடுச்சு, என் சுகம் போயிடுச்சு, 4 பேர் என்ன செருப்பால் அடிச்சானே, என்ன கேவலப்படுத்தினானே, என்ன நார் அடிச்சானே, அடிச்சான். உலகத்தில் வேண்டுமானால் அதுக்கு நியாயம் கிடைக்காம போகலாம்.
ஆனால் எப்பவுமே நியாயம் இல்லாம போயிருமா? மறுமைன்னு ஒண்ணு இருக்கப்பா, அந்த மறுமையில உனக்கு நியாயம் கிடைக்கும். எப்படி நியாயம் கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனுடைய அவனுடைய உரிமைகள் பறிக்கப்படும் என்றால், அவன் அநியாயமாக தாக்கப்பட்டிருப்பான் என்றால் அதற்கு பரிகாரங்கள் வழங்கப்படும், நீதிகள் வழங்கப்படும். எந்த அளவிற்கு நீதி? ஒரு கொம்பு இல்லாத ஆடு, ஒரு கொம்பு உள்ள ஆடு, ரெண்டு ஆடுமே மறுமையில வந்து நிற்கிறது, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறது. ரெண்டு ஆடும் சொல்லும், இந்த ஆடு அந்த ஆடை முட்டி கொம்பை உடைத்து விட்டது. பாதிக்கப்பட்டது ஒரு ஆளு, பாதிப்பை ஏற்படுத்தியும் ஒரு ஆளு, ரெண்டு பேரும் வந்து நிற்பாங்க. இதற்கு அல்லாஹ் தீர்ப்பளிப்பான. வா, என் கடை அடிச்சியா, என் சொத்தை பறிச்சியா? பறிச்சவனும் வந்து நிற்பான், பறி கொடுத்தவனும் வந்து நிற்பான், திருடனவனும் வந்து நிற்பான், திருட்ட கொடுத்தானே அவனும் வந்து நிற்பான், ரெண்டு பேரும் வந்து நிற்பான். வந்து நின்னா இப்ப தீர்வு. இந்த இடத்துல முஸ்லீமோ முஸ்லீம் இல்லாதவன் காஃபிர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இஸ்மாயிலுங்கிற ஒரு ஆளு ஒரு ராமசாமிட்ட போய் திருட்டாரு. இஸ்மாயில் திருட, ராமசாமி திருட்டு கொடுத்தவன், ரெண்டு பேருமே மறுமையில வந்து நிற்பாங்கல்ல, இறைவனுடைய முன்னிலையில் வந்து நிற்பாங்கல்ல. ரெண்டு பேருமே வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த இஸ்மாயில் என்ற முஸ்லீமை பார்த்து இறைவன் கேட்பான், ராமசாமிட்ட திருடினியா? அவருடைய மொபைலை திருடினியா? காசை பிட்பாயிட்டு அடிச்சியா? குடுறா, இப்ப குடு, இப்ப குடு. அல்லாஹ் ராமசாமின்னு பார்க்கிறது இல்ல, இறைவனை மறுத்தவர் அல்லது அல்லாஹ்வை வணங்காதவர் என்று அல்லாஹ் அவனுடைய நியாயத்தில் இறைவன் மறுமையில் அப்படி பார்க்கிறது இல்ல. அங்க ஒரே ஒரு பார்வை. என்ன பார்வை? திருடுனா திருட கொடுத்தான், இவன் பாதிக்கப்பட்ட, இவன் பாதிப்பை ஏற்படுத்த, இந்த ஒரு பார்வை தான். வேற என்ன பார்வை இருக்கும்? இந்த ஒரு பார்வையை தவிர வேற எந்த பார்வையும் அங்க கிடையாது. இறைவன் முன்னணி இல்லை. அவர் இறைவனை வணங்கவில்லை என்றால் அது தனி விஷயம், அல்லாஹ்வை மறுத்தார் என்றால் அது தனி விவகாரம். ஆனா இந்த நீதி நேர்மை அங்க ஜட்ஜ்மெண்ட் வழங்கக்கூடிய நிலை இங்க வந்து ஜாதி மதம் எல்லாம் இல்லை. அத்தனை பேர் நியாயம், யாரு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறா, யார் பாதிப்பை ஏற்படுத்தி, இதைத்தான் இறைவன் பார்க்கிறான். இஸ்மாயில்ட கேட்பான், திருடனியா? ஆமா திருடின. உலகத்தில் என்ன செய்வோம்? ஒரு திருடனை கூப்பிடுங்களேன், ஒத்துக்கிடுவானா? இல்ல சார், திருடவே இல்லை, பண்ருட்டிக்கு போனீங்க, நான் போவே இல்லை, அந்த ஊரே எனக்கு தெரியாது. உலகத்தில் அப்படித்தானே. ஜட்ஜி என்ன செய்வாரு? திருட்டு கொடுத்தவனை கூப்பிட்டு, உன் பொருள் திருட்டுச்சா? ஆமையா, என் பொருள் திருட்டுச்சு. இவன் தான் திருடினானா? தெரியல, முடிஞ்சு போச்சு, திருட்டே நடக்கல. இதானே உலகத்தில் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் இப்படித்தானே வருது. அல்லது திருநதுக்கு எவன் வக்கீலா இருக்கிறானோ அவன் அங்க இருந்து வாதம் பண்ணுவான், ஐயா என்னுடைய கட்சிக்காரர் அவர் மேல அபாண்டமா திருட்டு பழியை சுமத்தி விட்டார்கள், அவன் தான் கொள்ளையடிச்சிருப்பான், 1 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருப்பான், அவனை கொண்டு வந்து நிப்பாட்டினா அவருக்கு வக்கீலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அவர் பேசுவார். என்ன பேசுவாரு? என்னுடைய கட்சிக்காரர் காசுக்கு ஆசைப்படாதவரு, ஒரு பைசா கூட அடுத்தவனுடைய சொத்து அவர் ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு, அவர் மேல கொள்ளையடிச்சிட்டான், திருட்டான் என்று அபாண்டமாக பழிய போட்டாங்க. ஜட்ஜும் பாப்பார், ஆமா அப்ராணி ஒண்ணு, இவர் வந்து எந்த திருட்டையும் செய்யல, எந்த கொள்ளையும் போ, விடுதலை. நடக்கா? மறுமையில வந்து இப்படியா? சகோதரர்களே, மறுமையில இப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜு உண்டா? மறுமையில இப்படி குற்றவாளிக்காக வாதாடக்கூடிய வக்கீல் உண்டா? இறைவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ரப்புல் ஆலமீன் அத்தனையும் பதிவு செய்து வைத்திருக்கிறானே. இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மாதிரி இல்லையே, சில நேரங்களில் ஒழுங்கா ஓடும், சில நேரங்களில் மறைஞ்சு போயிடும். அது மாதிரி ஒரு விவகாரமா மறுமையில அக்கு வேற ஆணி வேற அத்தனை சாட்சியங்களோடு இறைவன் முன்னிலையில கொண்டு வந்து காட்டுவான். எவன் திருடினாலும் எவன் திருட்டு கொடுத்தாலும் அத்தனையும் அப்படியே காட்சியா இருக்கும். எதெல்லாம் சாட்சி சொல்ல தெரியுமா? யௌம தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும், அவருடைய கைகள் சாட்சி சொல்லும், அவருடைய தோள்கள் சாட்சி சொல்லும்,
என்னுடைய உடம்பை எனக்கு எதிராக சாட்சி சொல்லும். நான் கொள்ளையடித்தேன் என்றால் என்னுடைய கொள்ளைக்கு எதிராக என் கையை சாட்சி சொல்லும், என் காலு சாட்சி சொல்லும், என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் எனக்கு எதிராக சாட்சி சொல்லும். உலகத்தில் இருக்கக்கூடிய சாட்சி மாதிரி கிடையாது. ஆள் மாறாட்டம் மாதிரி சொல்லிட்டு போயிருவானே அத மாதிரி கிடையாது. அப்ப இவ்வளவு நேர்மையான இவ்வளவு நியாயமான ஒரு தீர்ப்பு வேணுமே. இந்த தீர்ப்புக்காக வேண்டித்தான் மறுமை. இறைவன் அதுதான் மறுமையை வச்சிருக்கிறான். உலகத்தில் உனக்கு என்ன பாதிப்பு யார்னால் தந்தாலும் சரி, உலகத்தில் இந்த தண்டனையில இருந்து, மனிதனுடைய தண்டனையில இருந்து அவன் தப்பிக்கலாம், இறைவன் இருந்து தப்பிக்க முடியாது. இந்த நம்பிக்கை இதுதான் மறுமையில. இதை யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் விரக்தி ஏற்படுமா? இந்த உலகத்தில் வாழவே வேண்டாம் என்று விரக்தியில போய் தற்கொலை பண்ணக்கூடிய நிலை எனக்கு ஏற்படுமா? எவ்வளவு பெரிய சொத்து அழியட்டும், எவ்வளவு பெரிய பாதிப்பு எனக்கு ஏற்படுத்தட்டும், எந்த பாதிப்பு இருந்தாலும் இறைவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கடவுள் பார்க்கிறான், இறைவன் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். அந்த இறைவன் நாளை மறுமையிலே கடுமையான தண்டனையை தருவான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. போலீஸ் போனா அவன் ஏமாத்துறான், கோர்ட்டு போனா அவன் ஏமாத்துறான், இறைவன் ஒருத்தர் இருக்கிறான்லடா. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். பிற மத மக்கள் கூட இறைவன் பார்த்துக்கிடுவான், இறைவன் பார்த்துக்கிடுவான்னா, அப்ப இறைவன் உலகத்திலே தண்டனை தருவானா? ஒருத்தன் திருட்டான், எங்க ஆசாம கொள்ளை அடிச்சுட்டான், உடனே இறைவன் பார்த்துக்கிட்டு அப்பமே தண்டனை கொடுப்பானா? உடனே என்ன கொடுக்க மாட்டான். நிறைய நம்பிக்கை அப்படி. நிறைய பேர் நாமளும் நம்பிக்கிட்டே இருக்கிறோம், கடவுள் உடனே தண்டிப்பான். அப்படி இறைவன் சொல்லவே இல்லை. குர்ஆன்ல அப்படி ஒரு வசனமே கிடையாது. சனஸ்ததிர்ஜுஹும் மின் ஹைசு லா யஅலமூன், அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். இத மாதிரி தீமை செய்தவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அறியாத விதத்தில் நாம் அவர்களை பிடிப்போம். அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். ஒரே அடியாக பிடிச்சிருவோம். திருந உடனே தண்டனை, தப்பு செஞ்ச உடனே தண்டனை, கொள்ளை அடிச்ச உடனே அப்படின்னு இறைவன் சொல்லவே இல்லை. எல்லாம் விட்டு பிடிப்போம். மறுமனை ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த மறுமையில அவரை ஒரே அடியாக பிடிப்போம். அப்படித்தான் இறைவன் சொல்லி தருகிறான். உலகத்தில் எந்த தீமைகள் நடந்தாலும், எந்த தவறுகள் நடந்தாலும் உடனே அதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது இறைவனுடைய நீதிகள்ல இல்லை. இதையும் நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படையில் நாங்க இதுக்கு தான் மறுமையை நம்புறோம். இறைவன் என்ன எங்களுக்கு அநியாயங்கள் நடந்தாலும், அக்கிரமம் நடந்தாலும், மறுமையில இறைவன் எங்களுக்கு அழகான ஒரு தீர்வை தருவான். எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்புக்கு மறுமையில எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இதுக்கு தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் மறுமையை நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு பேர் மறுமை. மற்றவர்களும் புரிந்து கொள்ளணும்ல, மறுமைனா என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்ல. அதற்குத்தான் ஒரு சின்ன விளக்கமாக சொல்லுகிறோம். அடுத்து இந்த மறுமை சம்பந்தமாக ஏன் இப்பொழுது இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள்? மறுமையை நோக்கியே நமது பயணம். இந்த தலைப்பை தருவதற்கு என்ன காரணம்? நமது பயணம் மறுமையை நோக்கியே என்ற இந்த தலைப்பு ஏன் தந்திருக்கிறார்கள் என்றால், சமீப காலமாக இந்த ஜமாத்தை அழிக்க வேண்டும், இதோடு முடக்கி போட வேண்டும் என்று மிக பயங்கரமான ஒரு சதி வலைகள் எல்லாம் பின்னப்பட்டு நடைபெற்று வருவதை பார்க்கலாம். ஆனால் இந்த ஜமாத்து என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ, இந்த கொள்கையை என்னைக்கு சொல்ல ஆரம்பித்தோமோ, அன்றில இருந்து இந்த ஜமாத்திற்கு எதிர்ப்பு தான். எதிர்ப்பு இல்லாமல் இந்த ஜமாத்து வளர்ந்தது, இந்த ஜமாத்து தன்னுடைய நடை பயணத்தை அமைத்துக் கொண்டது என்ற வரலாறே இல்லை. அன்றில இருந்து இந்த ஜமாத்தினுடைய கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே திருப்பி பாருங்க. ஒரு நேரத்தில் நம்மளைத்தான் தீவிரவாதிகள் என்று நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போனாங்க. இவங்க முஸ்லிம் தீவிரவாதிகள், இவங்க குண்டு வைப்பாங்க, அப்பாவி மக்களை கொலை செய்வார்கள் என்று பயங்கரமாக போலீஸ் ஸ்டேஷன்ல, கோர்ட்ல, எல்லா இடத்திலையும் போய் முறையிட்டார்கள். அதற்கு துணையாக சில அரசியல்வாதிகளும் செயல்பட்டார்கள். ஒரு இடத்துல போய் மீட்டிங் போட முடியாது, ஒரு பள்ளிவாசல்ல போய் தொழ முடியாது, ஒரு தெருவில் போய் குர்ஆனை படியுங்க என்று சொல்ல முடியாது. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள்.
எல்லாத்துக்கும் ஒரே வரியில என்ன பதிலே? தீவிரவாதி. அதை எப்படி எதிர்கொண்டோம்? அவன் தீவிரவாதின்னு சொன்ன உடனே நாமளும் கத்திக்கிட்டு போய் நீ என்ன தீவிரவாதின்னு சொன்னீல குத்துவேன் அப்படின்னு போகல. வெடிகுண்டை போட்டு நீ தீவிரவாதி சொன்னீல அதான் அதனாலதான் வெடிகுண்டை போட்டேன் அப்படின்னு நம்ம போகல. எல்லாத்துக்கும் ஒரே வழி. என்ன வழியை கடைபிடிச்சோம்? அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த அதே வழி. நீ தீவிரவாதின்னு சொல்லு, எங்களை ஒடுக்குவதற்காக வேண்டி எந்த வார்த்தையை நீ பயன்படுத்தி, எந்த வார்த்தையை நீ பயன்படுத்தினாலும், எப்படி எங்களை அடித்தாலும் உதைத்தாலும் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்லாமல் விடவே மாட்டோம். அவ்வளவு கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலையும் இந்த பயணத்தை தொடர்ந்தோம். கடைசியாக அவர்கள் வச்ச வாதம் அவர்கள் வாயாலேயே பொய் என்று நிரூபிக்கப்பட்டது. தீவிரவாதி என்று சொன்னாங்கல்ல, சொல்லி சொல்லி பார்த்தாங்க. யார் யாரெல்லாம் தீவிரவாதி என்று நம்மளுக்கு பட்டம் கொடுத்தார்களோ அவருடைய பிள்ளைகள் இந்த ஜமாத்தில் வந்து சேர்ந்தாங்க. விளங்குதா உங்களுக்கு? யார் யாரெல்லாம் நம்மளை அடிக்க பாய்ந்தார்களோ அவர்கள் இந்த ஜமாத்தில் வந்து இணைத்தார்கள். யார் யார் நமக்கு எதிராக போலீஸ்லையும் கோர்ட்டிலையும் வழக்குகளை தாக்கல் செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் வந்தார்கள். ஏன்? நம்முடைய பிரச்சாரத்தை பார்க்கிறாங்க. இவங்க தீவிரவாதி மாதிரி நடந்தாங்களா? இவங்க கொள்ளை அடிக்கிறாங்களா? மனித சமுதாயத்திற்கு எதிராக, பொதுமக்களுக்கு எதிராக ஏதாவது காரியத்தில் ஈடுபடுகிறார்களா? நம்ம நடந்து காட்டினோம். அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் பொய் என்று நம்முடைய நடவடிக்கையில் காட்டினோம். அதை பார்த்துதான் பல ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் இந்த ஜமாத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார்கள். அதற்கு பின்னால அப்பமே சொன்னான், இஸ்ரேலில் இருந்து இந்த ஜமாத்துக்கு காசு கொட்டோன்னு கொட்டுச்சு. இவர்கள் யூதர்களுடைய கைக்கூலியாக செயல்படுகிறார்கள். வெளிநாட்டு காசு அவ்வளவு வருது. அதனாலதான் மிக பிரம்மாண்டமான மாநாடுகள்லாம் நடத்துறாங்க. பயங்கரமான மாநாடு நடத்துவதற்கு இவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு காசு? நம்ம ஒரு மீட்டிங் நடத்த முடியல, இவங்க பயங்கரமா மாநாடு நடத்துறாங்களே, எங்க இருந்து காசு வருகிறது? அமெரிக்கால இருந்து வருது, சவுதியில இருந்து வருது, இத்தாலியில இருந்து வருது. உலக நாடுகள் அத்தனை பேரையும் சொல்லி அங்க இருந்து இவங்களுக்கு காசு வருதுன்னாங்க. அப்பவும் சொன்னோம், எங்களுக்கு காசு தர்றது வெளிநாடுகள் அல்ல, உங்களை போன்ற ஏழைகள் எளியவர்கள். நீங்க தருகின்ற 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா இதை வைத்துக் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். தெரு தெருவாக உண்டியல் வசூல் செய்கிறோம். ஒவ்வொரு நண்பர்களிடத்திலேயும் நன்கொடைகளை வசூல் செய்கிறோம். இதை வைத்துக் கொண்டுதான் இந்த நற்பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் என்றெல்லாம் மக்கள்கிட்ட சொல்வது மாத்திரமில்லை, அதை செஞ்சு காட்டணும். சொன்னீங்க வெளிநாட்டில இருந்து கோடான கோடி ரூபாய் வருது என்று சொன்னீங்க, அது இல்ல, அது எல்லாம் பொய். எங்களை அடக்குவதற்காக, ஒடுக்குவதற்காக, இந்த ஜமாத்து வளர விடக் கூடாது என்பதற்காக நீ அவிழ்த்து விட்ட பொய்கள், கட்டு கதைகள் அப்படின்னு எங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் வாழ்ந்து காட்டி அவைகள் அத்திரி பொய் என்று நிரூபித்தோம். இதே மாதிரி கடந்த காலத்தில் ஒவ்வொரு நிகழ்வா நீங்கள் பார்த்து கொண்டு வருவீர்கள் என்றால் எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை அடி, எத்தனை உத, எத்தனை ஏச்சு, எத்தனை பேச்சுக்கள், எல்லாத்தையும் கடந்துதான் இந்த ஜமாத்து பயணித்து வருகிறது. இப்ப என்ன? அதே மாதிரி சில பேர் இந்த ஜமாத்தை அழிக்காம விட மாட்டேன், இந்த ஜமாத்தை எப்படியாவது சிதறுண்டு செய்யாமல் விட மாட்டேன், எல்லாம் கங்கணம் கட்டி நிற்கிறாங்க. நின்னுங்க, எங்களுக்கு என்னப்பா? இந்த ஜமாத்தை அழிச்சாச்சுன்னா, இந்த ஜமாத்தை ஒழிச்சாச்சுன்னா, பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசி இதுல இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்பினர்களை கலட்டி விட்டு அப்படியே கொண்டு போயாச்சுன்னா என்ன? எங்களுக்கு என்ன? எங்களுக்கு ஒரே ஒரு பணிதான். என்ன பணி? இந்த மறுமையை நோக்கி உள்ள ஒரு பயணம். இதை தவிர வேற எதுக்கு நாங்க இந்த ஜமாத்து ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? எங்களுக்கு முன்னோடிகளாக வாழ்ந்த நீங்கள் எங்களுக்கு பாடங்களையும் படிப்பினைகளையும் சொல்லி சென்ற அந்த செய்திகள் என்ன? மறுமையை அஞ்சியவனுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அது அவனுக்கு எந்த கவலையும் ஏற்படுத்தாது. எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது.
கூட்டம் போனா என்ன, கூட்டங்கள் வந்தா என்ன? ஏன் இந்த ஜமாத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது, இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்கின்ற பொழுது, இந்த ஜமாத்தில் இப்பொழுது திரண்டு இருக்கிறீர்களே இவ்வளவு கூட்டம் இல்லை, இதுல பாதி அளவு கூட இல்லை, காவாசி கூட இல்லை. மேடையில் பேசுகின்ற பொழுது கேட்பதற்கு 4 பேர் இருப்பாங்க. ஏன் பேசினோம்? அந்த 4 பேருக்கு இந்த தௌஹீதை சொல்வதற்குண்டான காரணங்கள் என்ன? அந்த 4 இன்னைக்கு 40, 4000, 4 கோடி இப்படின்னு கூடிக்கிட்டே போகுது. அது தனி விஷயம். 4 பேர் இருக்கும்போது சொன்னமே, அதற்குண்டான நோக்கங்கள், அதற்குண்டான காரண காரியங்கள் என்ன? அன்னைக்கு ஆரம்பிச்சோம் மறுமையை நோக்கிய பயணம். எங்களுக்கு மறுமை மாத்திரம் தான் குறிக்கோளை தவிர, அவ்வப்போது ஏற்படுகின்ற இந்த இடர்களும், அவ்வப்போது ஏற்படுகின்ற இந்த தாக்குதல்களும் அது எங்களை ஒண்ணும் செய்யாது. அது எல்லாம் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்றால் 4 பேரா இருக்கும்போது அப்ப ஏற்படுத்தி இருக்கணும். 40 பேரா இருக்கும்போது அப்ப பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கணும். அப்பமே வெட்டுறா, நீ அடிக்க போறியா அடி, உதைக்க போறியா உத, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா குடு. எங்களுக்கு இந்த வழக்கும், நீ பேசுகின்ற இந்த பேச்சுக்களும், இந்த அவதூறுகளும் மறுமையை நோக்கி பயணமாக நாங்கள் நடைபோடுகின்ற எங்களுக்கு கால் தூசிக்கு சமம் என்று அன்றைக்கு நடக்க ஆரம்பித்தோம். அதுதான் இன்னைக்கும், அந்த பயணம் தான் இன்னைக்கும். வேற என்ன? வேற என்ன? எங்களுக்கு சொத்து சேர்த்துட்டோமா, சுகத்தை கண்டோமா? எதை சேர்த்து வைத்திருக்கிறோம்? நன்மையை சேர்த்திருப்போம். எங்களால் ஏன்ற மறுமைக்குண்டான அந்த நன்மைகளை வேண்டுமானால் நாங்கள் சேர்த்து வைத்திருப்போம். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சேர்த்து வைத்திருப்பான். இதை தவிர எங்களுடைய பயணம் திசை மாறுவதற்காக, எங்களுடைய வழித்தடத்தை மாற்றுவதற்காக எத்தனையோ ஷைத்தான்கள் இடையூறுகள் போட்டாலும் ஷைத்தான்களை தோற்கடிப்பதுதான் இந்த ஜமாத்தினுடைய வேலை. வேற என்ன? நடவடிக்கை எடுத்தாச்சு. சும்மா நடவடிக்கை எடுத்தோம். அட தப்பு செஞ்சா ஒத்துக்கிட்ட எந்த கொம்பனா இருந்தாலும் இந்த ஜமாத்தில் இருக்கவே முடியாது. அதுக்கு தான் இந்த ஜமாத்து. வலியவனுக்கு ஒரு நீதி, எளியவனுக்கு ஒரு நீதி என்றால் நாங்க இந்த ஜமாத்தை, மறுமை நோக்கி உள்ள இந்த ஜமாத்தை, மறுமை தான் எங்களுடைய குறிக்கோள் என்ற இந்த ஜமாத்தை இருக்க தேவையில்லை. எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. அதுல போய் 10ஓடு 11 நாங்களும் ஐக்கியம் ஆயிரலாம். எதுக்கு இது? வலியவனாய் இருந்தாலும் எளியவனாய் இருந்தாலும் எவனாய் இருந்தாலும் உனக்கு தேவை மறுமை. அல்லாஹ்வை பயந்துக்க. மறுமையில ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல். அதுக்கு தானே இந்த ஜமாத்தை இவ்வளவு கட்டி காத்து வந்தோம். அதனால அந்த பயணத்தில் எத்தனை இடையூறுகள், எத்தனை சைத்தான்கள் குறுக்கிட்டாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அல்லாஹ் ஒருவனே அந்த பயணத்தில் தான் போகும். ஏன்? உலக வாழ்வு என்பது இறைவன் சொன்ன மாதிரி அது அலங்காரம், அது ஒரு வீண் விளையாட்டு. இன்னமல் ஹயாத்து துன்யா லஐபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாகுருன். குர்ஆன்ல அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது விளையாட்டு போனது, வீணான காரியங்கள் நடைபெறுகின்ற ஒரு இடத்தை போல. அதிலே பொறாமைகள் இருக்கும், போட்டிகள் இருக்கும், சண்டைகள் சச்சரவுகள் இருக்கும். இதாப்பா உலகம். அலங்காரங்கள் இருக்கும், இதுதான் உலகம். உலகத்தை அல்லாஹ் அவ்வளவு அற்புதமாக அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். கூடுதல் குறைவில்லாமல் அவ்வளவு அற்புதமாக இறைவன் நம்மளுக்கு பாடமாக நடத்தி காட்டுகிறான். உலகத்தை நீங்க எடுத்து பாருங்க. உலகம் இருக்கா? ஒரு விளையாட்டு மாதிரி போராமை, போட்டி, அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அனைத்தும் நிறைந்ததுதான் இந்த உலகம். இப்படி இறைவன் சொல்லிட்டு இது அலங்காரமான உலகம்தான், உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய உலகம்தான்,
இந்த உலகத்தில் வாழணும் 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 என்ற சிந்தனையை தூண்டக்கூடியதான் இந்த உலகம். இப்படி எல்லாம் இறைவன் சொல்லிட்டு வலல் ஆகிரத்து ஹைரும் வஅப்கா, ஆனா மறுமை இருக்குதே அதுதான்ப்பா உனக்கு சிறந்தது, அதுதான் உனக்கு நிரந்தரமானது. மறுமை என்பது அதுதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது என்று இறைவன் சொல்லுகிறான். இந்த உலகம் என்பது உன்னை சும்மா விடாது. ஒரு கடையை பார்த்தா அது அப்படியே உன்னை சுண்டி இழுக்கும். ஒரு பெண்ணை பார்த்தால் அது உன்னை சுண்டி இழுக்கும். கவர்ச்சிகரமான எந்த பொருளை பார்த்தாலும் இது எனக்கு வேணுமே அப்படி சுண்டி இழுக்கும். உலகம் என்பதெல்லாம் இப்படித்தான். ஆனா இதுல நீ மயங்கிறாத. ஏதோ உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்காக, இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை உனக்கு படைச்சிருக்கிறேன், அதுதான் நிரந்தரம் நீ நினைக்காத. மறுமை என்பது உன்னுடைய குறிக்கோளாக, உன்னுடைய அடிப்படையாக, உன்னுடைய லட்சியமாக அதை நீ வை. அந்த லட்சியத்தை அடைவதாக இருந்தால், அந்த பயணத்தில் நம்ம போறதா இருந்தா எது தேவை? மறுமையில வெற்றி அடையணும். மறுமையில வெற்றி அடைவதாக இருந்தால் எது தேவை? எல்லாரும் வாழ்ந்த மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டா சொர்க்கம் போயிடலாமா? நரகத்தில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாமா? மற்றவர்கள் போற மாதிரி பாத்தியா ஓடுறான், மோலுது ஓதுறான், அநியாயமா நடக்கிறான், அக்கிரமா நடக்கிறான், அடுத்தவனுடைய காசுக்கு ஆசைப்பட்டு கொள்ளையடிக்கிறான், என்னென்ன அநியாயங்கள் இருக்குதோ எல்லா அநியாயத்தையும் செய்யறான். கேட்டா உலகத்தில் யாரப்பா அநியாயம் செய்யல? யார் அநியாயம்? எல்லா அநியாயம் தான். நீ மட்டும் ஏன் யோக்கியனா நடக்கிற? அயோக்கியம் ஊர்ல நீனும் அயோக்கியனா நட என்று நியாயப்படுத்துகிறார்களே. அதே மாதிரி நடந்தா மறுமையில ஜெயிக்க முடியுமா? இறைவன் நாளை மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்பான. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, ஒவ்வொரு மனிதனும் ஆரம்பத்தில் எப்படி படைக்கப்பட்டானோ அதே நிலையில தன்னந்தனியாக அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்பான். ஒவ்வொரு மனுஷனும் ஆடை இல்லாம முதலில் எப்படி படைக்கப்பட்டானோ அதே மாதிரி மறுமையில வந்து தன்னந்தனியாக இறைவன் முன்னிலை வந்து நிற்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, லைஸ பைனஹு வ பைனல்லாஹி தர்ஜுமான், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில மொழிபெயர்க்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் கூட கிடையாது. மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா, தகப்பன் தனி, தாய் தனி, பிள்ளைய தனி, மகன் தனி, கணவன் தனி, மனைவி தனி, எல்லாம் தனித்தனியா. மொழிபெயர்ப்பதற்கு கூட ஆட்கள் கிடையாது. முஸ்லிம்கள் சில பேர் நம்பிக்கை இருக்கும், அல்லாஹ் அரபி மொழியில தான் விசாரிப்பான். யாரு சொன்னா? அல்லாஹ் அரபியில தான் விசாரிப்பான், வேற மொழியில அல்லாஹ் விசாரிக்க மாட்டான் அப்படின்னு யாரு சொன்னா? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரிந்த அந்த மொழியில விசாரிப்பான். அது எந்த மொழின்னு அல்லாஹ் சொல்லல. எந்த மொழியில அல்லாஹ் விசாரிக்கலாம், அது இறைவன் நமக்கு தெரியும், நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரியும். அல்லாஹ் கேட்பான், தொழுதியா? சுபு தொழுதியா? இன்னைக்கு சுபு தொழுதியா? லுஹர் தொழுதியா? அசர் தொழுதியா? முதல் விசாரணையே தொழுகையில இருந்து ஆரம்பிக்கப்படும். அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. முதல்ல அல்லாஹ் மஹ்ஷர்ல மக்களை விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணையில முதல் கேள்வியே தொழுகையை பற்றி. சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, முஸ்லிம்கள் எத்தனை பேர் கரெக்டாக அதனுடைய நேரத்தில் அந்த வக்து உடனே தொழக்கூடிய சகோதரர்கள் எத்தனை பேர்? ஃபைன் ஸலாத் ஸலாத் குல்லுஹு. நபி அவர்கள் சொல்கிறார்கள், முதலாக தொழுகையை பற்றி விசாரணை செய்யப்படும். அந்த தொழுகைக்கு அவன் பதிலளித்து விட்டான் என்றால் அது சரியாக இருக்கும் என்றால் அனைத்து கேள்விகளும் சரியாக இருக்கும். சுபு தொழுதியா? லோகர் தொழுதியா? ஜும்மா தொழுதியா? ஒவ்வொரு தொழுகையும் அல்லாஹ் கேட்கும்போது ஆமையா அல்லாஹ்
தொழுகையில நான் கரெக்டா நடந்தேன், பேணி பாதுகாப்பா நடந்தேன். மோமினுடைய பண்பாக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும்போது அவர்கள் தங்களுடைய தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எத்தனை இடங்கள் அல்லாஹ் சொல்றான். மூமின் என்றால், முஸ்லிம் என்றால் அவருடைய முதல் தகுதியை அல்லாஹ்வை மறுமையை இது எல்லாம் நம்பியதற்கு பின்னால ஒரு மூமின் என்றால் முதல் தகுதி என்ன தெரியுமா? தொழுகையில் அவன் பேணுதலாக இருப்பான். யார் யாரெல்லாம் அயோக்கியர்களாக இருக்கிறார்களோ நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அவருடைய வாழ்க்கையில இந்த தொழுகை என்பது அது அழிச்சாட்டியமா, போனா போகட்டுமே, பிறகு தொழுதுக்கிடுவோமே, நாளைக்கு தொழுதுக்கிடுவோமே, இன்னொரு நாளைக்கு தொழுதா என்ன தப்பா, இந்த பொடுவோக்காக இருப்பார்களே இவங்களாத்தான் இருப்பாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அதையும் தெளிவா சொல்லி காட்டுகிறான். தொழுகை என்பது இன்ன ஸலாத்த கானத் அல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. எப்படி மதிய நேரம் வந்தா கரெக்டா சாப்பிடுறோமோ, நைட்டு வந்தா உணவை தவற விடாமல் கண்டிப்பாக சாப்பிடுகிறோமோ, அதே மாதிரி தொழுகை அதனுடைய நேரம் வந்தால் தொழணும் மூமினுடைய கடமை. தன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகை என்பது மானக்கேடான, அசிங்கமான, அருவருக்க தகுந்த அனைத்தை விட்டும் உன்னை தடுக்கிறது. உண்மையாக இறையச்சத்தோடு அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்ற அந்த கட்டளையை மனதில் ஏற்றி ஒரு மனுஷன் தொழட்டும். நல்ல பண்பு வருமா வராதா? ஒருத்தன் வியாபாரத்தில் இருக்கிறான், கரெக்டா அல்லாஹ் நமக்கு நியமத்தை தந்திருக்கிறான், அருளை தந்திருக்கிறான், அவன் சொன்ன அந்த கட்டளையை பின்பற்றணும் என்று இறைவனை பயந்து அல்லாஹ்வை முன்னிறுத்தி அவன் தொழுகிறான் என்றால் அவனுடைய வியாபாரத்தில் தப்பு செய்யணும் நினைக்கிறானே அந்த தப்பு செய்வானா? கலப்படம் செய்ய நினைப்பான அந்த கலப்படம் வருமா? ஒருத்தனை பொருளாதாரத்தில் ஏமாற்ற நினைப்பான அந்த ஏமாற்றல் வருமா? அல்லாஹ் சொல்கிறான், இறைவனை நம்பி உண்மையான தொழுகையாளியா இருந்தால் நீ என்னென்ன தீமைகள் செய்கிறாயோ அந்த தீமை இந்த தொழுகையை தடுத்துவிடும். அதனாலதானே அல்லாஹ் அப்படி தொழுவுங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலும் கூட அந்த தொழுகையை உடலையே. ஹதீஸ்களை பார்க்கிறோமா இல்லையா? கடைசி காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பவா பிறவா அவர்கள் உயிர் பிரியக்கூடிய அந்த காலகட்டம். ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க, தன்னுடைய மனைவிமார்கிட்ட சொல்றாங்க, தண்ணியை கொண்டு வா. அவருடைய தண்ணையில அப்படியே தண்ணி ஊற்றப்படுகிறது. தோழர்களை அழைத்துக் கொண்டு ஒரு தோழருடைய தோல்ல அவங்க கைய, இன்னொரு தோழருடைய தோல்ல இன்னொரு கையை போட்டுக்கிட்டு அப்படியே தர தர என்று அவங்களுடைய கால் இழுபட மஸ்ஜித் நபவியில் வந்து ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. நமக்கு முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொன்னானே அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய உயிர் பிரிகின்ற அந்த நேரத்தில் கூட ஜமாத்து தொழுகை விடல. போறாங்க, பள்ளிவாசல கொண்டு போய் விட்டுருப்பா, நடக்க முடியலங்க, நடக்க முடியல, மரண வேதனை. அந்த நேரத்தில் கூட தொழுகை விடாம தொழுதாங்களே ரசூலுல்லாஹ். இதான் நம்மளுக்கு முன்மாதிரி. இந்த தொழுகையை தான் ரசூலுல்லாஹ் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு தொழணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல்ல என்கிட்ட வந்தா தொழுகையை பற்றி தாப்பா கேள்வி, நீ வேற என்னென்ன செஞ்ச அதெல்லாம் ரெண்டாவது பார்ப்போம். திருநியா, மோசடி பண்ணியா, கொள்ளை அடிச்சியா, அக்கிரமம் செஞ்சியா, அல்ல தான தர்மம் பண்ணியா, திக்ரு செஞ்சியா, விடிய விடிய வேற ஏதாவது நன்மையான காரியத்தை செய்தியா, உறவுகளோடு நேசத்தோடு நீ வாழ்ந்தியா, இதெல்லாம் ரெண்டாவது. நீ செய்யக்கூடிய தீமை, நீ செய்த நன்மை, அது எல்லாம் ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல என்ன தொழுதியா? அல்லாஹ் முதல்ல அதைத்தான் கேட்கிறான்.
மறுமையில நம்முடைய பயணம், அந்த மறுமை பயணம் வெற்றி பெற்றதாக அமைய வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் இது இருக்கணும். இது இருந்தா தான் நம்முடைய தீமைகள் ஒழியும், மறுமையில நாம ஜெயிக்கவே முடியும். இல்லைன்னா தோல்விதான். நம்ம என்னமோ நினைச்சிட்டோம், அது நான் முழுக விட்டுட்டேன், தர்காவுக்கு போறதை விட்டுட்டேன், கத்தம்பாத்தியா இல்ல, எல்லாம் சரிதான், சிறுக்கை எல்லாம் விட்டது எல்லாம் சரிதான். ஆனா சிறுக்கை விட்ட மாதிரி நல்லமலும் வேணும்ல. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. சூரத்துல் கஹ்ஃபினுடைய இறுதி வசனம். அழகான வரி, முத்து முத்தான வரிகள். எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் சொல்கிறான். நாளை மறுமையிலே இறைவனை சந்திப்பதை நீ நம்புகிறாயா? அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று உனக்கு மன துணிச்சல் இருக்கிறதா? மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனை உனக்கு இருக்கிறதா? ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நல்ல அமலை செய்யி. சாலிஹான மனிதனுக்கு தேவையான இறைவன் கற்றுத்தந்த இந்த நற்கர்மங்களை நீ செய்ய. உனக்கு சொர்க்கம், அல்லாஹ்வை பார்க்கின்ற அந்த பாக்கியம் உனக்கு கன்ஃபார்ம். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வை வணங்குகின்ற இந்த நேரத்தில் இறைவனுக்கு இணை வைக்காத. ரெண்டே ரெண்டு தான். மறுமையில ஜெயிக்கணுமா, மறுமை வாழ்வு நல்லதாக அமையணுமா, ரெண்டே ரெண்டு நிபந்தனை. ஒன்னு நல்ல அமலை செய்திருக்கணும், இன்னொன்னு இறைவனுக்கு இணை என்ற அந்த பாவத்தை செய்திருக்க கூடாது. நல்ல அமலும் செஞ்சிருக்கணும், ஷிர்கே இருக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய தௌஹீத்வாதிகள் அல்லாஹ் ஷிர்க் இல்லைன்னா சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவான்ல. தொழாம இருந்தாலும், நோன்பு வைக்காம இருந்தாலும், ஜக்காத்து கொடுக்காம இருந்தாலும், வேற ஏதாவது சின்ன சின்ன பாவங்கள் செய்து இருந்தாலும், நான் ஷிர்க் வைக்கலப்பா, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவானே. போவா எப்போ? நாம தொழாம இருந்ததற்கு அதுக்கு நரகத்துக்கு போயிட்டு, நாம செய்த தீமைக்கு பரிகாரமாக நரகத்துக்கு போயிட்டு, நாம என்னென்ன நன்மைகளை செய்யாம தவற விட்டோமோ அதற்கு பரிகாரமாக நரகத்துக்கு போயிட்டு, அங்க போகாம சொர்க்கம் போக முடியுமா? அதான கேள்வி. நரகத்திற்கு போகாம நரகத்தினுடைய வேதனையை அனுபவிக்காம சொர்க்கம் போக முடியுமா? ஷிர்க் செய்யாம இருந்தால், ஏக இறைவனை மாத்திரம் நம்பிக்கை கொண்டு இருந்தால் சொர்க்கம் கன்ஃபார்ம் தான். நாம செய்த தீமை, நாம செய்த அநியாயம், நாம செய்யாம இருந்த நன்மைகள், இது எல்லாத்துக்கும் பரிகாரமாக நரகத்துக்கு போயிட்டு அது பேர் தான் சொர்க்கம். நம்மள இன்னும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் அசால்ட், நரகம் தானே, அது கொஞ்ச நாளைக்கு போயிட்டு அது பேர் சொர்க்கம் போயிருவோம். தொழாம இருப்போம், அதுக்கு நரகம் அல்லாஹ் போடுவான். அல்லாஹ் நினைச்சா அவன் நாடுனா மன்னிக்கவும் செய்யலாம்ல. அப்ப அதனால என்ன, தொழாம கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கு பின்னால போயிருவோம். இது என்ன நிலை? இறைவன் நாடினால் மன்னிப்பான், இறைவன் நாடினால் தண்டிப்பான். ரெண்டையும் சேர்த்தானே அல்லாஹ் சொல்கிறான். அப்ப தண்டிச்சா அந்த நரகத்தை தாங்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுதாங்களே, நாளை மறுமையில ஒரு மனிதனுக்கு மிக லேசான நரக வேதனையிலேயே மிக 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 குறைவான ஒரு நரகம். அது என்ன? நெருப்பு செருப்பு அவனுக்கு வழங்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நரக வேதனையிலேயே கடைசி வேதனை அதுதான் ரொம்ப ரொம்ப குறைவான வேதனை. இதுக்கு குறைவான ஒரு வேதனை நரகத்திலேயே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வேதனை என்ன? நெருப்பு செருப்பு வழங்கப்படுமா, அந்த செருப்பை மாட்டின உடனே மூளை உடம்பு அப்படியே தக தக தகன்னு கொதிக்குமா. இது வேணுமா? உலகத்தில் இப்படி ஒரு வேதனைய, இப்படி ஒரு தண்டனைய கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு வீட்லயும் அடுப்பு எரியுது, நெருப்போடு ஒவ்வொரு நாளும் நம்ம பழகத்தான் செய்கிறோம், ஒவ்வொரு ஆளும் அந்த நெருப்பை பயன்படுத்தத்தான் செய்கிறோம். சில நேரங்களில் அந்த நெருப்பு நம்ம கையில உடம்புல பட்டா மூளை கொதிக்காது. அடுப்பை பத்த வைக்கிறோம்,
கையில நெருப்பு பட்டுடுச்சு, காலில் நெருப்பு பட்டுடுச்சு, மூளை கொதிக்குமோ? உடல்ல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அத்தனை கொதிச்சு போயிருமா? நெருப்பு கையில பட்டுச்சுன்னா அந்த இடத்துல புண்ணாகும், காயம் ஏற்படும், அவ்வளவுதானே. மருந்தை போட்டா 2 நாள்ல 4 நாள்ல அதுவும் ஒண்ணுமில்லாம போயிடும். இறைவன் தருகின்ற அந்த நரகத்தினுடைய வேதனை என்னன்னா, அந்த செருப்பு அணிச்ச உடனே அப்படியே தக தகதன்னு மூளை கொதிக்கும்னா அதனுடைய வேதனை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு தானங்க இவ்வளவு கஷ்டம் உலகத்துல. நரகத்துல ஒரு செகண்ட் போயிடக்கூடாது, ஒரே ஒரு நிமிஷம் கூட போயிடக்கூடாது. யா அல்லாஹ், அந்த நரகத்துல இருந்து எங்களை காப்பாத்திரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயணம் சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க தொழுகைக்கு பின்னால நரகத்தில் இருந்து ஒவ்வொரு வக்திலையும் பாதுகாப்பு காப்பாங்க. ஒவ்வொரு வக்திலையும் நம்ம எத்தனை நேரம் கேட்டுப்போம்? தாய்மார்களே, சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிடுறோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிடுறோம், அல்லாஹ் அக்பர்னு சொல்லிடுறோம். இத மாதிரி திக்ருகளை, தஸ்பீஹ்களை, எத்தனையோ வார்த்தைகள்ல நமக்கு தெரிஞ்ச நல்ல கருத்துக்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த நன்மைகளை நாம செஞ்சிடறோம். யா அல்லாஹ், நரக வேதனையில இருந்து அந்த மறுமையில என்ன காப்பாத்திரு அப்படின்னு எத்தனை பேர் அழுது துஆ செய்தோம். இந்த பண்பு நம்மள்ட்ட வந்துதா? தௌஹீத்வாதிங்கிறோமே, மறுமை நம்முடைய நோக்கம் என்று பேசுகிறோமே, மறுமையில் அல்லாஹ் சொர்க்கம் தர வேண்டும் என்று நாம பேசுகிறோமே, சொர்க்கத்திற்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகையிலையும் அவங்க யா அல்லாஹ் நரகத்தில இருந்து என்ன காப்பாத்திரு, நரகத்தில இருந்து காப்பாத்திரு. இன்னும் சொல்ல போனா ரசூல் அதை கேட்கணும் கூட தேவையில்லை. சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அவங்க ஏன் கேட்கணும்? அவங்க கேட்கவே தேவையில்லையே. ரசூலா ஏன் கேட்கிறாங்க? நம்ம கேட்கணுங்கிறது தான், நீங்களும் நானும் கேட்கணுங்கிறதுக்கு தான். ஒவ்வொரு நாளும் பாவம் பாவம் பாவம், அதிலேயே சொல்லிட்டு வர்றோமே. தீமைதான் நம்முடைய தலையணையாக தலையில வச்சு படுக்கிறோமே, நம்ம தான் கேட்கணும். ஒவ்வொரு வக்திலையும் கேட்கணும், ஒவ்வொரு நேரத்திலையும் கேட்கணும். அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரியாக அவங்க கேட்டு போறாங்க. யா அல்லாஹ், இந்த நரக வேதனை இருந்து என்ன காப்பாத்திரு. ஒவ்வொரு தடவையும் ரசூலா கேட்கிறாங்களே, கபூர் வேதனையில இருந்து, நரக வேதனையில இருந்து, யா அல்லாஹ் அந்த கொடுமையில இருந்து என்ன காப்பாத்திரு. ரசூலா கேட்காத துஆ இல்லை, கேட்காத நேரம் இல்லை. அப்ப மறுமையில அந்த நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி விசாரணை இருக்குமே, அந்த விசாரணையில அல்லாஹ் முதல்ல கேட்கிறது இந்த தொழுகை. அது கரெக்டா இருக்கணும். அதற்கு பின்னால நம்முடைய வணக்க வழிபாடுகள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தும் சரியா இருக்கணும். சொர்க்கம் போறதா இருந்தா லேசா போயிட முடியாது. நரகத்தில் இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் லேசா காப்பாற்ற முடியாது. இறைவனுக்கு விருப்பமான சில நன்மைகளையும் செய்யத்தான் வேணும். என்ன நன்மை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அற்புதமான ஒரு நன்மையை சொல்றாங்க. என்ன நன்மை தெரியுமா? ஒரு யஹூதி ரசூலுல்லாஹ்ட்ட வராரு. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில் வந்து நிற்கிறார். ஆயிஷா நாயகம் இருக்கிறாங்க. வந்தவர் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க நாசமா போங்க, நீங்க செத்து போங்க என்ற கருத்துல அவர் சொல்றார். ஆயிஷா நாயகி பக்கத்தில் இருக்கிறாங்க. கடுமையான வெறுப்பு, கடுமையான ஆத்திரம். யாருக்கு வராது? ஒரு ஆள் வராரு, நீ நாசமா போ அப்படின்ட்டு போறாரு. இருக்கிற கோபத்தை விட இது கிளறக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா? சும்மா போற ஆளு வந்து நீ நாசமா போனா, அவர் பேசாம போனா அவர் வேலை உண்டு, நம்ம உண்டுன்னு இருந்திருப்போம். ஆனா இங்க என்ன நடக்குது? போற ஆளு வந்து நீ நாசமா போ. எப்படி இருக்கும்? ரசூலா அப்படியே பேசாம இருக்கிறாங்க. ஆயிஷா நாய்க்கு கோபம் வருது. உடனே ஆயிஷா நாய்க்கு பதிலுக்கு சொல்றாங்க, வலைக்கும் ஸலாம் வ லஅனத்துல்லாஹ்,
நீ நாசமா போ, அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும், நீ வேணா செத்து நாசமா போ. ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டையும் பார்க்கறாங்க. வந்தவன் நாசமா போனா, செத்து போனா. ஆயிஷா நாயகி பதிலுக்கும் இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு, மஹியா ஆயிஷா, ஆயிஷா கொஞ்சம் பொறு, நிதானமா நட. என்ன நிதானம் இல்லாம நீ நடக்கிற? ஆயிஷா நாயகி கோபம் குறையல. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவன் என்ன சொன்னா நீங்க பாத்தீங்களா? என்ன உங்களை வாழ்த்துவா செஞ்சா? நல்ல வார்த்தையா பேசினா? உங்களுக்கு எதிராக பேசுறானே, அதை பார்த்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? உலகத்தில் ஒவ்வொரு ஆளும் சொல்லக்கூடிய நியாயம், எல்லாரும் இந்த நியாயத்தை சொல்லுவோம். ஒருத்தன் திட்டான், ஒருத்தன் ஏசிட்டான் அப்படின்னா பதிலுக்கு ஏசனக்கூடிய அத்தனை பேர் சொல்லுகின்ற ஒரு நியாயம். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவே, அவர் ஒரு வார்த்தையை திட்டினாரு, ஏசினாரு. நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? நீங்க என்ன சொன்னீங்க? நான் அலைக்கும், அவ்வளவுதான் சொன்னேன். வந்தாள் என்ன சொன்னார்னா, நீ செத்து போ, உன் மீது சாவு உண்டாகட்டும். நான் என்ன சொன்னேன்? உனக்கும் அப்படின்னு பாடினேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது வந்தாலே நீ நாசமா போங்கிறாரு. ரசூலுல்லாஹ்க்கு பதில் என்ன சொல்றாங்க? உனக்கும். என்ன சொல்ல முடியும்? சண்டைக்கு வரக்கூடியவன் சொன்னா கூட அலைக்கும் நீங்க சொல்லி பாருங்க. அடை முட்டா பேல அப்படிங்கிறான் ஒருத்தன், உனக்கும் அப்படிதாப்பா அப்படின்னா என்ன சொல்லுவான் அவன்? முட்டாளுன்னு நம்மளை திட்டுதான், பதிலுக்கு நீங்க முட்டா பேலன்னா தான் வார்த்தை கூடும். ரெண்டு பேரும் சண்டைக்கு வருவான். நீ என்ன முட்டாள், இல்ல நீ தானே முதல்ல சொன்ன, நான் தானே முதல்ல சொன்னேன், மாறி மாறி சண்டை நடக்கும். ஒரு ஆள் முட்டாள்னு பதிலுக்கு உனக்கும் அப்படித்தாப்பா அப்படின்னா திட்ட முடியுமா? அவனால பதில் பேச முடியுமா? ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, உனக்கும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய பதிலை தான் நீங்க யோசிக்கணும். என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னல்லாஹ ரஃபீக்குன் யுஹிப்புர் ரிஃப்க. ஆயிஷாவே, அல்லாஹ் மென்மையானவன், அவன் மென்மை தன்மையை விரும்பக்கூடியவன். நீ அல்லாஹ்வை நெருங்க, அல்லாஹ்வை விரும்புகிறாயா? மறுமையை விரும்புகிறாயா? இறைவனுடைய சந்திப்பை நீ விரும்புகிறாயா? இறைவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய பேச்சு, அவனுடைய நடவடிக்கை அனைத்தும் மென்மை போக்கு. மென்மையானவர்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான். கரடு முரடாக கடுமையாக போய் பேசுகின்ற, ஆணவமாக நடக்கக்கூடிய, அக்கிரமங்களை செய்யக்கூடிய இவனை இறைவன் விரும்புவதில்லை. நீ மென்மையாக நட, அல்லாஹ் உன்னை விரும்புவான். அல்லாஹ் விரும்புறானா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தை தருவான். மறுமையிலே சொர்க்கத்தை இறைவன் கண்டிப்பாக தருவான். அதானே அதுக்கு அர்த்தம். இறைவன் விரும்பக்கூடிய செயலை நாம் செய்கிறோம் என்றால் இறைவன் நமக்கு சொர்க்கத்தை விரும்புகிறான். சொர்க்கத்தை தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். எவ்வளவு அற்புதமான பாடம் ரசூலுல்லாஹ் அவ்வளவு அழகா சொல்லி தராங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தை பாருங்களேன். சஅத் இப்னு அபீ வக்காஸ் எங்கக்கூடிய ஒரு நபித்தோழர், ரசூலுல்லாஹ் இறந்ததற்கு பின்னால பல குழப்பங்கள் நடக்கிறது. இந்த அரசியலுக்காக வேண்டி நிறைய சண்டை ஓடுவாங்கல்ல, சஹாபாக்களுக்கு மத்தியிலையும் அது மாதிரி பயங்கரமான சண்டை. இப்படி சண்டை, அவர் ஒரு அணி, இவர் ஒரு அணி, இப்படி மாறி மாறி சண்டை நடக்குது. சண்டை நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவருடைய மகன் உமர், உமர் ரலியல்லாஹு அவங்க வேற, சாதுடைய மகன் உமர் அவங்க வராங்க. வந்து சாதிட்ட கேட்கிறாங்க, சாதே என்ன நீங்க ஆட்டையும் ஒட்டகத்தையும் பார்த்துட்டு இங்க பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ஆனா நிலவரம் என்ன தெரியுமா? எல்லாரும் சண்டை ஓட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு நபி தோழரா இருந்துகிட்டு நீங்க பேசாம ஓரமா ஒதுக்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆடு போதும், ஒட்டகம் போதும், உங்களுடைய சொத்து போதும், செல்வம் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு அணில போய் நீங்க பேச வேண்டியதானே? அப்பதான் சாது வந்து தன்னுடைய மகன் உமர் அப்படி நெஞ்சில அப்படி ஒரு தட்டி விட்டுட்டு, வா ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? இறைவனுடைய பிரியம், இறைவனுடைய திருப்தி தான் முக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல் அல் அப்த தகிய. இறைவன் சில அடியார்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எந்த அடியாரே தெரியுமா? இறையச்சம் உள்ள, அதே நேரத்தில் தன்மானத்தோடு வாழுகின்ற,
அதே நேரத்தில் எந்த விதமான பிரச்சனையிலையும் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய இத மாதிரி அடியார்களை இறை விரும்புகிறான். இறையச்சை இருக்கணும், தன்மானம் இருக்கணும். சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதுல நியாயம் அநியாயம் தெரியவில்லை என்றால் நாம பேசாம ஒதுங்கி இருக்கணும். இப்படி ஒதுங்கி இருக்கக்கூடிய இந்த அடியார்களை இறைவன் விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த அடியானாக நான் மாற வேண்டாமா? இறைவனுடைய திருப்தி தான் எனக்கு தேவை, மனிதனுடைய திருப்தி எனக்கு தேவையில்லை. இந்த ஆட்சியாளர் என்ன நேசிக்கணும், இந்த தலைவர் என்ன நேசிக்கணும், இந்த கூட்டம் என்ன நேசிக்கணும், இந்த நேசம் எனக்கு தேவையில்லை. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை நேசிக்கலாம், அதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாத்தை விட அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு பிரதானம், இறைவனுடைய திருப்தி தான் எனக்கு பிரதானம். அதான் நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்ற கருத்துல சாயத அவங்க சொல்றாங்க. என்ன விளங்குது? யாருடைய பிரியமும் நமக்கு தேவையில்லை. அவருடைய பிரியம், இவருடைய பிரியம். இங்க இருந்தா இவர் நம்மளை பார்ப்பாரு, அங்க போனா அவர் பார்ப்பாரு. இங்க இருந்தால் இவர் ஏசுவாரு, அங்க போனா அவர் ஏசுவாரு. இது தேவையா? ஒரு மூமினுக்கு இது அவசியமா? மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு இது போன்ற ஒரு சிந்தனை தேவையா? மறுமையை நேசிக்கிறோம், மறுமை தான் நமக்கு பயணம் என்றால், மறுமை தான் நமக்கு லட்சியம் என்றால், எவனை பற்றி நமக்கு கவலை இருக்கக்கூடாது, எவனை பற்றியும் நமக்கு அச்சமும் இருக்கக்கூடாது. அவன் நேசிக்கணும், இவன் நேசிக்கணும், அவன் வரணும், தேவையே இல்லை. அவ்வளவு அற்புதமா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதனால நம்முடைய லட்சிய பயணம் மறுமை நோக்கி தான் இருக்கணும். இறைவன் எதை விரும்புகிறானோ, இறைவன் எதை நேசிக்கிறானோ, இறைவன் சொர்க்கத்தை தருவதற்கு நம்மிடத்தில் என்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிறானோ அந்த பயணத்தில் நம்ம போய்கிட்டே இருப்போம். யாரு இடர்ல வந்தாலும், யாரு குறுக்க வந்தாலும், யார் அவதூறுகள் சொன்னாலும், யார் மோசடியான பேர்வழிகளாக இருந்து செயல்பட்டாலும் அது நமக்கு கவலையே இல்லை. மறுமையில சொர்க்க வேண்டுமா, நரகத்தில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டுமா, இந்த நன்மையான காரியத்தை செய்வோம், தொழுவோம், நோன்பு வைப்போம், இறைவன் கற்றுத்தந்த அந்த நற்கர்மங்களை நாம செய்துக்கிட்டே போவோம். அல்லாஹ் மறுமையில அதற்கு உண்டான கூலியை அவன் தராமல் விடவே மாட்டான். மறுமையை நம்பக்கூடியவர்கள், மறுமையை லட்சியமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த பாதையில பயணிப்போம். நம்முடைய தொழுகையை சரியாக்குவோம், இபாதத்துகளை சரியாக்குவோம், பேச்சுக்கள் நடவடிக்கைகள் எல்லாமே இறைவனுடைய திருப்தியை மாத்திரம், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை மாத்திரம் நாம கொண்டு வருவோம். இதுதான் மூமினுடைய பண்பாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த பண்பை வளர்த்துக் கொள்வதற்கும் இதே பயணத்திலே நாம பயணத்தை தொடர்வதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்